எங்கேயும் காணுமே. தப்பிச்சிட்டானே. இங்க என்ன பண்றீங்க? என்ன தேடுறீங்க? நான் என்ன தேட போறேன், சும்மா வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். இல்ல, நீங்க அர்ஜுனை தேடி வரல, வேற எதையோ தேடி வந்த மாதிரி இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது சுசீலா. நீ விஷயத்த சரியாதான் புரிஞ்சிருக்க. சரி, நான் நேரடியாவே கேட்கிறேன், அவன் இங்க வந்தானா? யாருங்க? அவன்தான் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தியா? அவன் எதுக்கு இங்க வரா? அவன் இங்க இருக்கிறத யார் சொன்னாங்க? யாரு சொன்னாங்க, எப்படி சொன்னாங்கன்னு கேட்காத. அவன் எங்க இருக்கான் அத மட்டும் சொல்லு. என்ன விளையாடுறீங்களா? அவனுக்கும் எனக்கும் என்னங்க சம்பந்தம்? அவன் எதுக்கு இங்க வரணும்? அதெல்லாம் வந்திருப்பான். ஏங்க, நான் தான் வரலன்னு சொல்றேன்ல. ஆமா, அவனை எதுக்கு நீங்க விசாரிக்கிறீங்க? கண்மணி எங்க இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு நீ வந்து விசாரிக்கலாம். ஆனா நான் அவனை பத்தி விசாரிக்க கூடாதுல்ல? ஓஹோ, அப்போ தேடி பிடிச்சு ரகலை பண்ணலான்னு தான் வந்துட்டீங்களா? ஆமா, அப்படித்தான் வச்சுக்கைய. இங்க பாருங்க, அந்த பையன் சென்னையில தான் இருப்பான். எதுவா இருந்தாலும் நீங்க அங்க போய் பேசுங்க, இங்க வந்து ரகலை பண்ணாதீங்க. அப்போ வரலங்கிறியா? அவன் வரலைங்க. இங்க பாரு, அவனை காப்பாத்துறதா நினைச்சு தேவையில்லாம எங்களை பகைச்சுக்காத. உங்களை எதுக்கு நான் பகைச்சுக்கணும்? நான் உண்மையதான் சொல்றேன், அவன் எங்க வரல. அப்போ அங்க ஒரு கார் நிக்குதே ரோட்ல, அது யாரோடது? அதுல யார் வந்தா? எந்த காரு? என்ன நடிக்கிறியா? அந்த ரோட்ல நிக்குதே அந்த கார் தான், அதை பத்தி தான் கேட்டுட்டு இருக்க. சொல்லு, அந்த கார் யாரோடது? நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களா? ரோட்ல 1000 கார் இருக்குங்க, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? இங்க பாருங்க, உங்களுக்கும் அந்த பையனுக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம், அத உங்களுக்குள்ள தீர்த்துக்கோங்க. இங்க வந்து ஏன் தலையை உருட்டுறீங்க? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த எதிரில ஒரு ரூம் இருக்க, அதையும் பூட்டி வச்சிருக்க. ஏன் திறந்து காட்டணுமா? வேணாம் வேணாம். அப்ப இதை குடிச்சிட்டு கிளம்புங்க. இந்த கேவலத்தை யார் குடிப்பா? நீயே குடி. அந்த சக்கரவர்த்தி யாரு? எங்க எதிரி, எங்க குடும்பத்தையே அசிங்கப்படுத்த வந்திருக்கா. அவனுக்கு ஒத்தாசம் பண்றதா நினைச்சு எங்களை நீ பகைச்சுக்கிட்டா. ஏங்க, நான் உண்மையதான் சொல்றேன். பாரு, அவன் இங்கதான் இருக்கான்னா ஒழுங்கா ஒப்படைச்சிரு. அதை விட்டுட்டு கண்மணி எழுதிட்டு போறதுக்கு உதவி பண்ண நடக்கிறதே வேற. ஏங்க, அவன் வரலன்னு சொன்னா நம்புங்க, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க. அவனை நீ ரொம்ப நாள் காப்பாற்ற முடியாது. அவன் ஒரு குப்பை, என்னைக்கு இருந்தாலும் வெளியில வந்துதான் ஆகணும். அன்னைக்கு அவனை நான் வச்சுக்கிறேன். என்ன ஜெமின் அம்மா, நீ இன்னும் இங்கிருந்து போகலையா? பாத்துமா, சீக்கிரமே ஊரை காலி பண்ணிட்டு கிளம்பு. வயசான காலத்துல ஏதாவது ஏடா கூடமா ஆயிட போகுது. என்னாச்சு சுசீலா? வில்லங்கம் வீடு தேடி வந்திருக்குது. அது அப்புறம் சொல்றேம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. கூட்டு சேர்ந்து நாடகமா ஆடுறீங்க. உங்களுக்கு இருக்கு. போடா. போறேன்.
பண்றது சுசீலா? நீங்க உள்ள வாங்க வாங்க